வணக்கம். நான் கடந்த வாரத்தில் எந்தெந்த பங்குகள்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருந்தது, வாரத்தில், மாதத்தில், நாளில், அதே மாதிரி பெரிய இறக்கம் எந்தெந்த பங்குகள்லாம் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஸ்டாக்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தெந்த பங்குகள்லாம் இறங்கியிருக்கு, ஒரு மாதத்தில் இறங்கியிருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்தந்த ஸ்டாக் பங்குகள்லாம் இறங்கியிருக்கு, இதெல்லாம் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது அதுக்கான தனி வீடியோவே போடுறவங்க நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நிறைய போட்டுருங்க சார் அது எங்களுக்கு அப்படின்னு. அதனால் இந்த இது வாரத்தில் ஒரு நாள் தனி வீடியோவே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்கு நம்ம கடைசி நாள் க்ளோசிங் பார்த்தோம்னா L&T ஃபைனான்ஸ் ஒரு 10% ஏற்றம் இருந்தது, நல்ல ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி தங்கமயில் ஜுவல்லரி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட Q2 ரிசல்ட் ஆஃப்டர் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது. வெள்ளிக்கிழமையும் 10% ஏற்றம் இருந்தது. அதே மாதிரி ப்ரீகால் இது ஒரு ஏற்றம் இருந்தது 9% ஏற்றம் இருந்தது. ஸ்வான் கார்ப் அதே மாதிரி 7% ஏற்றம் இருந்தது. டிசிபி பேங்க் ஒரு 6%, சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 6%, பாரதீப் பாஸ்பேட் அதே ஒரு 6%. எல்லாமே கிட்டத்தட்ட இந்த பாரதீப் பாஸ்பேட், ப்ரீகால், தங்கமயில், இந்த மாதிரி L&T இதெல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா Q2 ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதை வச்சு எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அரவிந்த், ப்ரூடன்ட் கார்பரேட், சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் இந்தியா, ஏஞ்சல் பார்த்தா ஒரு 5% ஏறுது. DCW, ஏஞ்சல் DCW, கேஃபின் டெக்னாலஜி 4%, குஜராத் பிபோ போட்டு ஒரு கிட்டத்தட்ட 4% ஏற்றம் வருது. ஷெய்லி இன்ஜினியரிங், ஷாங்வி மூவர்ஸ், நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், சென்னை பெட்ரோ, ராடிகோ கெய்தான், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, வோடஃபோன் ஐடியா, கேம்பஸ் ஆக்டிவேர், IDBI பேங்க், இண்டஸ்தான் காப்பர், ஹிட்டாச்சி எனர்ஜி. ஸோ இந்த பங்குகள்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. LIC இதெல்லாமே கடந்த வெள்ளிக்கிழமைக்கு ஏற்றம் கொடுத்த பங்குகள் எல்லாமே. ஜாகுல் ப்ரீபெய்டு, EU ஃபினான்ஸ் பேங்க், ஆர்த்தி ஃபார்மாலஸ் எல்லாமே கடந்த வெள்ளிக்கிழமைக்கு ஏற்றம் கொடுத்த பங்குகள். அதே மாதிரி HB ஸ்டாக் ஹோல்டிங் 19% ஏற்றம் கொடுத்தது. இன்ட்ராக்ட் பில்டிங் ஒரு 16% ஏற்றம் கொடுத்தது. இது வெள்ளிக்கிழமைக்கு. ஸோ இது B செக்டர் சேர்ந்த பங்குகள். ஸ்பெக்ட்ரம் இது ஏன்றது முதல் தரமான பங்குகள். இது அடுத்த தரமான பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ B அப்படின்றது. ஸ்பெக்ட்ரம் எலக்ட்ரிக்கல், ரோகல் டெக்ஸிஸ், IFB ஆக்ரோ, இன்ஃப்ரீ சொல்யூஷன்ஸ், லாங்கர் ஹோல்டிங், ரமா பாஸ்பேட்ஸ், மாரல் ஓவர்சீஸ், அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ், ஆதித்யா இன்ஃபோடெக், நெஸ்கோ. ஆதித்யா இன்ஃபோடெக் கிட்டத்தட்ட 8% ஏறி 1521 முடிஞ்சிருக்கு. ரமா பாஸ்பேட் 206 முடிஞ்சிருக்கு. இது ஒரு ரோசல் டெக்ஸ் தான், அதே மாதிரி 658 முடிஞ்சிருக்கு க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அதே மாதிரி கோஸ்டல் கார்பரேஷன், டிப்ஃபிலிம், சிவா மில்ஸ், சைன் போஸ்ட் இந்தியா, பென்னார் இண்டஸ்ட்ரீஸ், ஏரோஃப்ளெக்ஸ் என்டர்பிரைசஸ், கென்னா மெட்டல் இந்தியா, ஆனந்த் ரதி புதுசாக இது. ஸோ அதுவும் 6% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ கியூபிட் அதே மாதிரி 6% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. 260 கிட்டத்தட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ராஜரத்ன் குளோபல் வயர், ப்ளூ இந்தியன் மெட்டல், லோகேஷ் மிஷன், விம்டா லேப்ஸ், ஸோ 5 மெக்கல்ஸ் அது விம்டா லேப்ஸ், பிகாடிலி ஆக்ரோ அதே மாதிரி 5% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. கணேஷ் கன்சூமர், வேலின் லேபரேட்டரிஸ், மங்கள் எலக்ட்ரிக்கல்ஸ், ஜுவாரி ஆக்ரோ கெமிக்கல் கிட்டத்தட்ட ஒரு 5% ஏற்றம். A1 லிமிடெட், AV இன்ஃப்ரா பில்டர், தைரோகெட்டெக், SR சிபிஸ், இந்த பங்குகள்லாம் பார்த்தோம்னா 5% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. கேலண்டர்ஸ், இஸ்பா, விஷால் பேரிங்ஸ் ஒரு 4% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. லீலா பேலசஸ் ஹோட்டல், UFE மூவிஸ், ஹெல்காஸ் இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 3-4% ஏற்றம் கொடுத்து. தத்துவாச்சந்தன் ஃபார்மா, சில்வர் டச் டெக்னாலஜிஸ் 3.85%. புர்சா இன்டர்நேஷனல், ஓரியன்ட் சாரடெக், த பைக்கி ஹாஸ்பிட்டாலிட்டி, பிரைட்கம் குரூப், யூனிகாமர்ஸ் சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே வெள்ளிக்கிழமைக்கு ஏற்றம் கொண்ட பங்குகள். ஸோ வெள்ளிக்கிழமை ஏற்றம் கொண்ட பங்குகள் இது அதே மாதிரி நம்ம கடந்த ஒரு வாரத்துலையும் ஒரு மாதத்துலையும் ஏற்றம் கொண்ட பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது போன வீக் க்ளோசிங் இது. ஸோ தங்கமயில் ஜுவல்லரி பார்த்தோம் அப்படின்னா கடந்த வாரத்தில் மட்டுமே 56% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸான ஒரு ஏற்றம்னு சொல்லலாம். ஒரு நாள் 20%, அடுத்து 10% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. 56%, 2169 ரூபா இருந்த பங்குகள் 3384 ரூபாய் வந்திருக்கு. அது நல்ல பங்குகள் கையில் இருந்தது அப்படின்னா எப்போ வேணால் ஏற்றம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு தங்கமயில் ஜுவல்லரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதே CCL ப்ராடக்ட்ஸ் 860 1026 ரூபா, ஹிட்டாச்சி எனர்ஜி 17752 20879 ரூபா, ஆர்ச்சிட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா 725 ரூபா, ரெடிங்டன் கிட்டத்தட்ட 15% ஏற்றம் கொடுத்துருக்கு. பேங்க் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் 708 ரூபா, L&T ஃபினான்ஸ் 270 303 ரூபா, சிட்டி யூனியன் பேங்க், இண்டஸ் டவர்ஸ், வோடஃபோன் பேங்க், வோடஃபோன் ஐடியா, DCB பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஷாலி இன்ஜினியரிங், சாரதா மோட்டார் அது மாதிரி 7% ஏற்றம் கொடுத்துருக்கு. குஜராத் பிபோ போட்டு அது மாதிரி 7 மெக்கல்ஸ் ஏற்றம் கொடுத்துருக்காங்க. நியூலாண்ட் லேபரேட்டரிஸ் அது மாதிரி ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரல் லிமிடெட், TVO, TAK, ப்ரிகால்,
வெப்சால் எனர்ஜி, சவுத் இந்தியன் பேங்க், டிசிடபிள்யூ, டாபர் இந்தியா இதெல்லாமே 6% கிட்டத்தட்ட ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது கடந்த வாரத்தில். அதே மாதிரி பிஎன்டிஸு. ஸோ அதே மாதிரி எல்ஜி பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிற பங்கு 29% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. எக்ஸோரா டைல்ஸ் 27%, இபேக் ப்ரிபோ 27%, எல்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் 26%, குளோபல் சர்வீஸ் 23%, இன்ட்ராக்ட் பில்டிங் 21%, ஒன் லைஃப் கேபிட்டல் அட்வைசரி 20%, ட்ராஜா சொல்யூஷன் 18%, ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் 18%. கிட்டத்தட்ட வந்து ஏஎஸ்எம் டெக்னாலஜி 3470, 4000 18% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ராகவ் ப்ரொடக்டிவிட்டி அதேமாதிரி 17% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. யூஎஃப்ஐ மூவிஸ், ஆதித்யா இன்ஃபோடெக், பாலாஜி டெல், ரமா பாஸ்பேட் இதெல்லாமே வந்து ஆதித்யா இன்ஃபோடெக் 15% ஏற்றம் கொடுத்துருக்காங்க கடந்த வாரத்தில். 1322, 1520 ரூபாய்க்கு ஏற்றம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நாலேஜ் மரைன் இண்டஸ்ட்ரீஸ், கருடா, கியூபிட் 11% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. மாரல் ஓவர்சீஸ், ஜிகான், அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே வந்து கடந்த ஒரு வாரத்தில் ஏற்றம் கொடுத்த பங்குகள். இது எல்லாமே டால்ஃபின், ஃபெடரல் மெகோ, அது மாதிரி விப்புல், ஸ்பெக்ட்ரம் எலக்ட்ரிக்கல்ஸ், நியூரேக்கா லிமிடெட், இண்டோஸ்டார் கேபிட்டல் ஃபினான்ஸ், டேம் கேபிட்டல் 8% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. தாமஸ்காட், சாஸ்கன் டெக்னாலஜிஸ், ஹாப்டவுன் இது எல்லாமே வந்து இந்த பங்குகள்லாம் வந்து ராதிகா ஜுவல் டெக். ஸோ இந்த ஜீனோசிக்கோ லைஃப் கேர் ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ரிஜென்சி செராமிக்ஸ் அதே மாதிரி 6% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. கீனோட், தத்துவச்சந்தன் ஃபார்மா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 6% பெலா கேசன், சங்கம், ஒரிகான் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே வந்து இந்த பைக் ஹாஸ்பிட்டாலிட்டி 5% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. பெண்ணார் இண்டஸ்ட்ரீஸ், லூமெக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 1105 கிட்டத்தட்ட 6% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஷா லைஸ், ரோசல் டெக்ஸிஸ், கிட்டத்தட்ட 5% கடந்த வாரத்தில் வந்து ஏற்றம் கொடுத்த பங்கு 5% இறங்கின பிறகு கடந்த வாரத்தில் இது வந்து கடந்த வார கணக்கில் எடுத்திருக்கு இந்த 5%. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ மனோஜ் பைபவ் ஜிம்ஸ் வரைக்கும் 4.25% வரைக்கும் ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஏற்றம் கொண்டதில் மாதத்தில் இப்போ நம்ம கடந்த மாதத்தில் நம்ம ஏற்றம் கொண்ட பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் ஸோ இது வந்து மந்த்லி கெய்னஸ். தங்கமயில் பார்த்தோம் அப்படின்னா 47% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. கடந்த ஒரு மாதத்தில் 2069 ரூபா இருந்தது 3050. ஷேர் இண்டியா செக்யூரிட்டிஸ் அது 33% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. ஐநாக்ஸ் ஸ்க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா 204 ரூபாயிலேருந்து 270 ரூபாய் ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. நவீன் ஃப்ளோரின் அதே மாதிரி 31% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. இந்திரபிரஸ்தா மெடிக்கல் 30% ஏற்றம், எம்டார் டெக்னாலஜி 30% ஏற்றம் கொடுத்துருக்கு. டிடி பவர் 27% ஏற்றம் கொடுத்துருக்கு. சென்னை பெட்ரோல் 25% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஃபெடரல் பேங்க் 23% ஏற்றம் கொடுத்துருக்காங்க கடந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா. சவுத் இந்தியன் பேங்க் அதே மாதிரி அக்டோபர் மாதம் 23% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், மேங்களூர் ரிஃபைனரி அது 22% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் பிஸ்னஸ் ரொம்ப நாளாக ஏற்றம் கொடுக்காம இருந்தது. கடந்த ஒரு மாதத்தில் ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. 20% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்காங்க. அதே மாதிரி அலைட் பிளண்டர்ஸ் 20% ஏற்றம். சிட்டி யூனியன் பேங்க் 20%. ஏஎஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் நிறையா வந்து கடந்த ஒரு மாதத்தில் ஏறி இருக்காது. நம்ம மந்த்லி சார்ட்டில் நமக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாடு மக்களிடையே 17% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. குகல்தாஸ் எக்ஸ்போர்ட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஸ் சர்வீசஸ், இன்ஃபிபீம் அவென்யூ, சோனா பிஎல் ப்ரொசிஷன், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், டிவிஎஸ், ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட், M6 பார்த்தீங்கன்னா 14% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. சிஎட் லிமிடெட், இந்தியன் பேங்க், பிரிகேட் என்டர்பிரைசஸ், லாரஸ் லேப் 13% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியா அது 13% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர் கேபிள், அட்சன் ஆக்ரோ 12% ஏற்றம், கோதாரி பவர் 12% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஹெக் லிமிடெட், மார்க்கம் ஃபார்மர் 12% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் 12%, லேட்டன் வியூ அதே மாதிரி பாரதி ஏர்டெல் 11% ஏற்றம் கொடுத்துருக்கு கடந்த மாதத்தில். அதாவது இது வந்து ஏற்றம் கொடுத்தது கடைசி நாள் இறங்கினது போக அதுக்கு அந்த க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2212 முடிஞ்சிருக்கு பாரதி ஏர்டெல். அது இண்டஸ்ட் எவர் அதே 10.5%, கனரா பேங்க், பிஜிஎல் ட்ரிபிள்ஸ் 10% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. டைட்டன் கம்பெனி, அப்போலோ டயர்ஸ், கிராஃபைட் இந்தியா, யாத்ரா ஹாஸ்பிட்டல், எஸ்பிஐ, இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ஷோபா, லோதா டெவலப்பர்ஸ், வெல்ஸ்பின் கார்பரேஷன், கோஃபோர்ட், ஷிப்பிங் கார்பரேஷன். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே பாரத் பெட்ரோலியம் இந்த பங்குகள் எல்லாமே வந்து கடந்த ஒரு மாதத்தில் 9% ஏற்றம் கொண்ட பங்குகளாக இருக்குது. எஸ்பிஎஃப்சி ஃபண்ட், ரேடிகோ கேதன், அஜந்தா ஃபார்மா, திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதானி சொல்யூஷன், கேஆர்பிஎல். உங்களுக்கு தான் இது வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இந்த பங்குகள்லாம் ஏறி இருக்குது, இந்த பங்குகள்லாம் அடுத்து ஏற்றம் இருக்கும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதுமாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் 6% கடந்த மாதத்தில் ஏறி இருக்குது. வருண் பெவரேஜ் 6.4% ஏறி இருக்குது. ஈக்விட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ், எஸ் பேங்க், பிஎன் கேர்கில், செம்ம இந்தியா ப்ராஜெக்ட், அலமிக் ஃபார்மா, ஸோ எல்என்டி வரைக்கும் நம்ம 5% ஏற்றம் கொண்ட பங்குகள் கடந்த மாதத்தில் எடுத்துருக்கோம். இதே மாதிரி இதில் வந்து ஏற்றம் கொண்ட பங்கு பார்த்தோம்னா எல்எஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து இபேக் வந்து 74% ஏற்றம் கொடுத்துருக்கு.
188 ரூபாலேருந்து 328 ரூபா ஏற்றம் கொடுத்து கடந்த ஒரு மாதத்தில். அதே மாதிரி ஜிஎம் பிரிவரேஜ் 60% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஐஎஃப்பி ஆக்ரோ 51% ஏற்றம் கொடுத்துருக்கு. தத்துவச்சந்தர் 42% ஏற்றம் கொடுத்துருக்கு. மஃபின் ட்ரீம் ஃபினான்ஸ் 39% ஏற்றம் கொடுத்துருக்கு. குளோபல் சர்வீஸ் 38% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. ட்ரெஜிங் கார்பரேஷன் 38%, மெடிக்கல் பயோடெக் 37%, சவுத் வெஸ்ட் 37% ஏற்றம் கொடுத்துருக்கு. ப்ரிவி ஸ்பெஷாலிட்டி, மெகாசாஃப்ட், எல்ஜி பாலகிருஷ்ணன் 34%, கேம்பிரிட்ஜ் டெக்னாலஜி, மெகாஸ்டார், கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி 28% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. யூரோப் ஆர்த்திக் சேல்ஸ் அதே மாதிரி 28% ஏற்றம் கொடுத்தா இருக்குது. ப்ராகோ ப்ராடக்ட் 28% ஏற்றம் கொடுத்தா இருக்குது. ஸ்பெக்ட்ரம் எலக்ட்ரிக்கல்ஸ், எக்ஸாம்பிள் அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் 23% ஏற்றம் கொடுத்துருக்கு. பாரத் ஒயர். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாளில் வந்து ஏறுது இறங்குது அப்படின்னு பார்க்குறோம். கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நாள் ஏற்றம் இருக்கும், சில நாள் இறக்கம் இருக்கும். நல்ல பங்குகள் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎம் பிரிவரேஜ், இபேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 74%, 188 தான் கடந்த ஒரு மாதத்தில் இதெல்லாம் நல்லா ரிட்டர்ன் கொடுத்த பங்குகளாக இருக்குது. ராஜ்நாத் பார்த்தீங்கன்னா 308 ரூபா 480 ரூபா. நம்ம நீங்கள் அதே மாதிரி தத்துவச்சந்தன் ஃபார்மா அப்படின்றது 42% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக பங்குகள் கூட பயணிக்கணும். முதல்ல நீங்கள் ஒரு நாள் 2 நாள் 10%, 5% வந்து வரவும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் கிடைக்கிறதுலாம் சான்ஸ் கிடையாது. அதனால் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் ஒரு 10%, 5% வரும்போது வித்துறாதீங்க. நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஸ்டாக்ஸாக இருக்கும் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். சில பேர் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா டேட்டா வந்து எடுக்க ஒரு மாதம் ஒரு மாதம் ஒரு வாரம் டேட்டா எடுக்கும்போது தான் தெரியும் ஒரு மாதத்தில் இந்த பங்கு எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்றது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பங்குகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பங்குகள் வந்து ஒரு மாதம் கடந்த ஒரு மாதத்தில் ஏறி இருக்குது அப்படின்றது தெரியும். நாலேஜ் முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2269 ரூபாலேருந்து 2619% ஏற்றம் கொடுத்துருக்கு. இது ஒரு கடந்த ஒரு இது வந்து ஒரு 2300 வாங்கலாம், 2350 ரூபா இருக்கும். திரும்ப திடீர்னு இறங்கியிருக்கும், திரும்ப அடுத்த நாள் 5% ஏறி இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஏற்ற இறக்கங்கள் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். மார்க்கெட் இறங்குற அன்றைக்கி கண்டிப்பாக எல்லா பங்குகளும் இறங்க தான் செய்யும். ஆனால் நம்ம மாதத்தில் கணக்கு எடுக்கும்போது இவ்வளோ பங்குகள் வந்து நம்ம வந்து ஏற்றம் இருக்கா அப்படின்றத எடுத்தது தான் இவ்வளோ. அதே மாதிரி எஸ்எல்இ கிளாஸ் கோட் போட்டிங்கன்னா 500 ரூபாலேருந்து 582 ரூபா 17% ஏற்றம் கொடுத்துருக்கு. நிறைய பங்குகள் வந்து அப்படி ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. ராம்கோ சிஸ்டம் அது 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. சந்தா டெக்னாலஜி 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. சல்சா டெக்னாலஜி 14% ஏற்றம் கொடுத்துருக்கு. செல் மேனுஃபேக்சரிங் 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. கேர்னஸ் மைக்ரோ சிஸ்டம் 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. சாந்தி கோல்ட் அதில் 11% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. ஃபிஎம் இண்டஸ்ட்ரீஸ், சுப்ரியா லைஃப் சயின்ஸ், பிஎல்எஸ்சி சர்வீசஸ், சில்வர் டச் டெக்னாலஜிஸ், சந்தூர் மேக்னஸ் சயின்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இறங்கினாலும் திரும்ப வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றத்துக்கு பின்னாடி வந்து நமக்கு வந்து ஒரு காரணமாக அமையுது. நம்ம பங்குகள் கூட பயணிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஏற்றத்தை நம்மளால் கையில் எடுக்க முடியும். அதே மாதிரி நல்லா ப்ராஃபிட் வரும். 35% வருமா திரும்ப புக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எங்கேயாவது இறக்கம் வருது, அப்போ வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம் 5%, 4% விற்றுட்டு வெளியில் வரும்போது இவ்வளோ பெரிய ஏற்றத்தை இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. எல்லாமே கிட்ட ஒரு மாதத்தை பார்த்தீங்கன்னா 7%, 8% ஏற்றம் கொடுத்துட்டா எந்த ஒரு பேங்க்கில் கூட நீங்கள் இது பண்ணி 12% மேலே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த வங்கி பங்குகள்லாம் நல்ல பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல பங்குகள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பங்குகள்லாம் வந்து ஒரு கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து ஒரு மாதத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. 187 ரூபா நீங்கள் பண்ணி இறந்து அப்புறம் 28% அப்படிங்கும்போது எந்த ஒரு பேங்க்லையோ எந்த ஒரு இதுலையும் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்ஜி பாலகிருஷ்ணா பார்த்தீங்கன்னா 34% ஏற்றம் கொடுத்துருக்கு. சில பங்குகள் இறங்கவும் செய்யும், சில பங்கு இறங்கிக்கும் போது காத்திருக்கணும். ஏற்றம் கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த வெயிட் பண்ணி விற்கிறக்கான வாய்ப்பு வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இது புது சேனல் இது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.